அனாவசியமாக நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். மாறலைன்னா நம்ம ஒதுக்கப்படுவோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் மாறணும். மாறாவிட்டால் நாம் தான் இந்த சமூகத்துக்கு பொருந்தாத மனிதர்களாக ஒதுக்கப்படுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இதுதான் கலாச்சாரத்தில் இன்னும் ஒரு விஷயத்த ஒன்றா சொல்கிறேன். கல் உண்ணாமைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த காலத்தில் கல்லே கலாச்சார சீர்கேடாக சொல்லியிருக்கார். அது தவறுன்னு சொல்கிறார். பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேல்தட்டு மக்கள் பண்ணதில்லை. உழைக்கிற வர்க்கம் தான் ஆற்றுக்கு ஓரமாக ஊருக்கு வெளியே கல்லை இறக்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு தான் அப்புறம் உள்ளே வருவாங்க. நீங்கள் 80s முன்னாடி இருக்க படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கல் கடை, சாராய கடைலாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கும். இன்றைக்கி தெருக்கு ஊருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நெருங்கி உள்ளே வந்துருச்சு. நாளைக்கு இப்போ உள்ளே வந்தது மட்டும் இல்லை, ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன் நான் வாஸ்து பார்க்கறதுக்கு, அவங்க வீட்டில் ஒரு செல்ஃப் நிறைய பார் வச்சுருக்காரு. வீட்டுக்குள்ளேயே பார் வச்சுருக்கிறார். பொருளெல்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்கார். சார் இதெல்லாம் இங்கே வைக்கலாமான்னு. இப்போ இதுக்கும் என்னை வாஸ்து பார்க்க சொல்கிறாருங்க. நான் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கட்டும், உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு? 3 பெண் குழந்தைங்க சார். நான் என்ன கலாச்சாரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அந்த பெண் குழந்தைங்களுக்கு? வீட்டுக்குள்ளே பார் வச்சு தண்ணி குடிக்கிறது, என்ன தண்ணி அடிக்கிறது, என்ன கலாச்சாரமாக நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க நீங்கள் அப்படின்னு. அந்த பசங்களுக்கு அது பேரெல்லாம் கரெக்டாக சொல்ல தெரியுது, எனக்கு அது தெரியலை. ஸோ எங்கள் வெளியே ஆத்தோரமாக இருந்தது இப்போ வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சுங்க. ஹாலுக்குள்ளே வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. மாறுது. மாறாத நான் சிச்சி இந்த ஆளு சரிப்பட்டு வரமான்னு அடுத்த வாட்டி எனக்கு கூட மாட்டேன். அந்த ஆள் நான் என்ன தான் ஒதுக்கப்படுவாங்க, நான் தான் ஒதுக்கப்பட்டுள்ளேன். புரியுதுங்களா? கலாச்சாரம் மாறக்கூடிய தன்மை கொண்டது, மாறும் தன்மை கொண்டது. அது எதுன்னு அடிப்படையில் பண்ணால் நாகரிகத்தின் அடிப்படையிலே மாறுது. நாகரிகம் எப்படி மாறுது அப்படின்னாக்கா, கல்வியின் அடிப்படையில் நாகரிகம் மாறும். கல்வியும் செல்வமும் நாகரிகத்துக்கே மாற்றிக்கொண்டே போகும். கல்வியும் செல்வமும் நாகரிகத்துக்கே மாற்றும். நாகரிகம் கலாச்சாரத்தை மாறும். இதெல்லாம் மாறக்கூடிய, ஆனால் பண்பாடு மட்டும் மாறக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம பண்பாடோடு நடந்துக்கணும். பண்பாடை தான் டீசென்சியாக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு டீசென்சிக்கு நாகரிகம்னு பேர் வச்சுருக்கோம். டீசென்சியாக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. பண்பாடுன்னா ஒருத்தரோட மனம், உடல், ஆத்மா, அவனோட ஃபீல், இதை மதிக்க தெரிஞ்சுக்கணும், இதை உணர்ந்து நடந்துக்கணும். நம்மளால் அடுத்தவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடாது. எப்படி? மைண்டு, பாடி, சோல் அண்டு ஃபீல். இதுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்துங்க. அவங்களுக்கு உபாதை கொடுக்கக்கூடாது, அவங்க மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தர்ம சங்கடத்துக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பேட் ஃபீல் கொடுக்கக்கூடாது. புரியுதா? நன்றி, வணக்கம்.